ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் ராஜு சேனல். நான் தான் உங்கள் மாறன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஃபோன் செட்டிங்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான். நம்ம இதுக்காக தனியாக டெவலப்பர் ஆப்ஷன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இடையில போகாதீங்க. உங்களுக்கும் புரியாது, எனக்கும் அதனால் யூஸ் இருக்காது. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்றா அந்த கீழே இருக்க சிவப்பு பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வந்தோடனே பெல் பட்டன் வரும், அதில் ஆள் கொடுங்க. ஆள் கொடுப்போம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாமாங்க. நம்ம செட்டிங்ஸ்குள்ளார போக போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளார கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் தரலைன்னா அந்த வீடியோ நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் நம்ம எதுக்கு போய் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறோம் என்றால், நம்மள நிறையா பேர் நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த செட்டிங்ஸ் இருக்குது. இதில் சிமுலேட்டர் கலர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மோனோக்ரோமசி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். நல்லா பாருங்கள், நான் எந்த விதமான எஃபெக்ட்டும் கொடுக்கல, ஃபோன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நேரம் இப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். கண்ணில் எந்த லாஸும் வராது. திரும்ப நீங்கள் டிசபிள் கொடுங்க. இது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப டிசபிள் கொடுத்துருங்க. இது நம்மள யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட சும்மா ஃபிலிம் காமிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன என்றால் குரோம்குள்ளார போங்க. குரோமில் போனோடனே கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளார போகலாம். அதில் சைட் செட்டிங்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சைட் செட்டிங்ஸ் போனோடனே குக்கீஸ்ன்னு இருக்கும். இப்படி ஆனில் இருக்கும். நம்ம அதை பிளாக் பண்ணணும். எதுக்காகனா நம்ம ஃபோனில் எந்த விதமான குக்கீஸும் ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த குக்கீஸை பிளாக் பண்ணணும். அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா பாப்அப்ஸ்ன்னு இருக்கும். அதுவும் இப்படி ஆனில் இருக்கோ, அதையும் இப்படி பிளாக் பண்ணிடுங்க. என்ன காரணத்துக்காக என்றால், நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு 4-5 வெப்சைட்டுக்குள்ளார நம்ம தெரியாமல் நம்ம ஃபோன் இன்க்ளூட் பண்ணும். அந்த காரணத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே அந்த பாப்அப்ஸை பிளாக் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதுவரை எந்தெந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அதோட இதெல்லாம் உங்களோட ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். அதுக்கு நான் எல்லாத்தையும் இப்போ தான் க்ளீன் பண்ணேன். சும்மா அந்த வீடியோவுக்காக ஏற்கனவே கிளியர் பண்ணேன். அது சும்மா ட்ரையலில் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் அப்படி வரும். அதில் கிளியர்னு கீழே கேட்கும். அதை கிளியர் கொடுங்க. உங்களோட ஃபோனில் நிறையா ஸ்டோரேஜ் அதனாலே இருக்கும். அது எல்லாமே போயிடும். அடுத்தக்கிட்ட நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்போட என்ன ட்ரிக் என்றால், வாட்ஸ்அப்பை நம்மளோட ப்ரைவசியை யாரும் பார்க்காததுக்காகவே இந்த டிப்ஸு. செட்டிங்ஸ் போனோடனே அதில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிபி, அதாவது அந்த 6 டிஜிட் பின்லாம் கேட்பாங்க. அப்புறம் இன்னும் சிலவற்றையெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்மளோட ட்ரிக்ஸ் என்னவென்றால், திரும்பவும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் போகலாம். அதில் கூகுள்னு இருக்கும். அந்த கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட்ஸ் பர்சனலைஸ், நம்ம யூஸ் பண்ணுறத விட நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது சம்மந்தமான ஆடு உங்களுக்கு வராது. அதுக்காகவே அதான் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணணும். நம்மளோட வீடியோ இதை எண்டுன்னு சொல்லலாம். நம்ம இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு இருந்த நிறையா நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ஷேர் பண்ணுங்கள். மினிமம் வாட்ஸ்அப்பில் 5 கான்டாக்ட்ஸ் வரும். ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அந்த டாபிக் பற்றி பேசலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கன்ஃபார்ம் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.